வேலூர் மாவட்டத்தில் உள்ள 1427 வாக்குச்சாவடி மையங்களிலும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். வேலூர் மாவட்டத்தில் வேலூர், அணைக்கட்டு, காட்பாடி, கேவிக்குப்பம், குடியாத்தம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் 65 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். 1427 வாக்குச்சாவடி மையங்களில் வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. மாவட்டத்தில் 11,48,800 வாக்காளர்கள் தங்கள் வாக்கினை செலுத்தி வருகின்றனர். வாக்குச்சாவடி மையங்களில் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க ஏதுவாக 3 சக்கர வாகன வசதியும் செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் கடுமையான வெயில் நிலவி வருவதால் பிற்பகலுக்கு முன்பதாகவே காலையில் அதிக அளவில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தனர். வேலூர் வெங்கடேஸ்வரா மேல்நிலைப்பள்ளியுள்ள வாக்குச்சாவடி மையத்தில் வாக்காளர்களை வரவேற்கும் விதமாக ரோபோ இயந்திரம் பயன்படுத்தப்பட்டது. பல வாக்குச்சாவடி மையங்களில் நிழல் தரும் பந்தல்கள் அமைக்கப்பட்டு இருந்ததால் வெயில் சிரமமின்றி பொதுமக்கள் வாக்களித்து வருகின்றனர். மாவட்டத்தில் உள்ள மொத்த வாக்குச்சாவடி மையங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டும் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் நுண் பார்வையாளர்கள் கண்காணித்து வருகின்றனர். எந்தவித அசம்பாவிதமும் நிகழாமல் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. பிற்பகல் வரை நகரங்களை விட கிராமங்களில் மக்கள் அதிக அளவில் ஆர்வமுடன் வாக்கினை செலுத்தினர். இளம் வாக்காளர்கள் தங்கள் வாக்கினை ஆர்வமுடன் செலுத்தி வருகின்றனர். இது குறித்து இளம் வாக்காளர்கள் தங்கள் கருத்தினை கூறும். நான் ஓட் போட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் வாக்களிக்கிறேன். எல்லாரும் 100% வாக்களிக்கணும். யோசிச்சு சிந்திச்சு நாளைக்கு வருமானத்துக்கு யாரு நம்மளுக்கு தேவைப்படுவாங்க அப்படின்னு யோசிச்சு ஓட் போடுங்க. என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டேன். 100% யோசிச்சு போடுங்க ஃபர்ஸ்ட் ஓட்டு. நான் இந்த வெயில கூட ஃபர்ஸ்ட் ஓட்டு போட வந்திருக்கேன். எல்லாரும் நிறைய ஜனம் வந்திருக்காங்க. நீங்களும் தேர்ந்தெடுத்து எடுங்க. வேலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்காளர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டத்தில் கடுமையான வெயில் நிலவி வந்த போதிலும் பொதுமக்கள் தங்களுடைய வாக்கினை தொடர்ந்து செலுத்தி வருகின்றனர். டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன்.